வெல்கம் டு பிரேமாஸ் மதுரம். இன்னைக்கு நவராத்திரியோட 5வது நாள் ஸ்பெஷல். இன்னைக்கு வந்து வாங்கை பாத் பார்க்க போகிறோம், முளைக்கட்டின பச்சை பயிரில் சுண்டல் பார்க்க போகிறோம், மில்லட்டில் லட்டு பார்க்க போகிறோம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மில்லட் கஞ்சி பார்த்தோம், மில்லட்டில் லட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம அரைச்ச மாவு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப் அளவுக்கு பனங்கள் கண்டு எடுத்துட்டுருக்கேன். நம்ம ஹெல்த்தியாக ஒரு டிஷ் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணாமல் ஹெல்த்தியாக ஆட் பண்ணுவோமே, பனங்கள் கண்டு எடுத்து வச்சுருக்கேன் 3/4 கப் அளவுக்கு. இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து நம்ம இதுலேயே முந்திரி போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் வாயில் வந்து கொஞ்சம் நம்ம சாப்பிட்றப்ப அந்த லட்டு சாப்பிட்றப்ப முந்திரியோட இது கறக்குன்னு வந்தால் சூப்பராக இருக்குங்கனால கொஞ்சோண்டு முந்திரி வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். நம்ம ஒரு கப்பு இந்த மாவு போட்டுப்போம். இப்போ பனங்கள் கண்டு ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை பொடிச்சுருக்கேன். பொடிச்சா நல்லா பாருங்கள், ஃபுல் கப் அளவுக்கு கண்டு எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எவ்வளோ வேணுங்கிறத பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி வறுத்ததையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து நான் நெய் வச்சுருக்கேன் இல்லையா, நெய்யை கொஞ்சம் கொஞ்சம் விட்டு இதை நல்லா அப்படியே லட்டு பதத்துக்கு பிடிக்கிற பதம் வரப்போ பிடிச்சிடலாம். குழந்தையெல்லாம் வந்து கஞ்சி குடிக்கிறியா அப்படின்னு கேட்டால் குழந்தைகள் வந்து சில குழந்தைகளுக்கு பிடிக்கும், சில குழந்தைகள் மோர் கஞ்சி விரும்பி சாப்பிடுவா. அப்போ நம்ம மோர் கஞ்சி கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. சில குழந்தைகளுக்கு கஞ்சினாலே ஐயோ நம்ம ஏதோ கொடுக்கக்கூடாத கொடுக்குறோன்னு ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி சமயத்துக்கு இது வந்து லட்டு மாதிரி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கும் இதாக இருக்கும். இதில் வந்து நம்ம சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணாமல் பனங்கள் கண்டு ஹெல்த்தியாக ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் பாருங்கள், நான் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டதுக்கே நல்லா பிடிக்க வர ஸ்டேஜ் ஆகிடுது. இன்னொரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டு 1/2 கப்பு எடுத்து வச்சேன். வழிய எனக்கு அந்தளவுக்கு தேவையே இல்லை. சூப்பராக வந்து ஹெல்த்தியான ஐட்டம். குழந்தைகள் ஒரு நாளைக்கு 2 சாப்பிட்டா கூட எல்லா ப்ரோட்டீன் அயர்ன் எல்லாமே கிடச்சிரும். அதனால் இது வந்து எவ்வளோ நம்ம போட்ட எல்லாமே 100 கிராம்ஸ் போட்ட அளவுக்கு நல்லா நமக்கு கண்டிருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. அப்படியே ஏலக்காய் நெய் பாருங்க, நான் அவ்வளோ எடுத்து வச்ச நெய்யை நான் யூஸ் பண்ணவே இல்லை. 4 ஸ்பூன் தான் விட்டுண்டேன். 4 ஸ்பூனுக்கே நல்லா பிடிக்க வந்துடுது. அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம். குழந்தைலேருந்து பெரியவா வரையும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. பாருங்க, நான் எவ்வளோ நெய் மிஞ்சிடுது பாருங்க. 4 ஸ்பூன் அளவு தான் நெய் விட்டுருந்தேன். இந்த அளவுக்கு வந்து ஒரு 15லேருந்து 18 உருண்டை வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். முளை கட்டின பச்சை பயிறு வச்சுருக்கேன், 1 கப்பு வேக விட்டு வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக விட்டு வச்சுருக்கேன். இதுக்கு கேரட் கொஞ்சம் திருகினது, கொஞ்சம் தேங்காய். இது வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் எடுத்துட்டு பொடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர், ஒரு நாளைக்கு ஒரு பொடி போடுறதுக்காக இது வந்து நல்லாயிருக்கும். இது இன்ஃபேக்ட் ஃப்ளேவர். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும், 1 கை வேர்க்கடலைன்னா 1/2 கை பொட்டுக்கடலை போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய், தாளிக்கிறதுக்கு பெருங்காயம். உளுத்தம்பருப்பு, பெருங்காயம்,
ஏன்னா கொஞ்சம் வந்து வேக விட்றப்ப பயிறு வந்து கொஞ்சம் அப்படியே லூஸாக இருக்கும். இந்த பொடி வந்து ஒன்று நமக்கு நல்லா உதிராக ஆகிறதுக்கு பைண்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்ல ப்ரோட்டீன். ஸோ அதனால் ஒரு நாள் ஒரு தினத்து பொடி அரைச்சி வச்சுட்டு நம்ம நைவேத்தியம் தேங்காய் போடுறோம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்காங்க. முளைக்கட்டினதுங்கிறப்ப உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முளைக்கட்டின பச்சை பயிறு சுண்டல் ரெடி. ரொம்ப ஹெல்த்தி. இன்றைக்கி நம்ம வாங்கை பாத்துக்கு ஒரு 300 கிராம்ஸ் ஆஃப் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு, 2 வத்த மிளகா, இது வந்து 2 வந்து காஷ்மீரி சில்லி, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நறுக்கி பண்ணுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். சும்மா ஒரு 2 கேஷ்யூ போட்டுக்கிறேன். இப்போ கத்திரிக்காவை நறுக்கி நீட்டாக நறுக்கின்னு இருக்கேன். தண்ணியில் வச்சுருக்கேன். இப்போ வாங்கை பார்த்து கலந்துடலாம். வாங்கை பாத் ரெடி. எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு நைவேத்தியங்கள் ஒரு நாள் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் ரெடி பண்ணி ஆசைப்படுவோம். என்னோட சேனலை லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு